இந்த வீடியோவில் கர்ஸ் வேர்ட்ஸ் இருக்கலாம், கெட்ட வார்த்தைகள் இருக்கலாம், வன்மங்கள் இருக்கலாம். என்னுடைய முக்கியமாக என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ், என்னோடய ரிலேட்டிவ்ஸ் யாரும் இந்த வீடியோ பார்க்காதீங்க. ஸோ என்னோடய கேரக்டர் நீங்கள் அசாசினேட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டினியூ வித் ப்ரிகாஷன்ஸ். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த பொண்ணு பேர். எனக்கு பர்சனல் டீட்டெயில்ஸ்னால் நான் எதுவும் தெரிஞ்சுக்க விருப்பம் இல்லை. ஏன்னா அது தப்பு ஆக்சுவலாக அதை பற்றி வெளியே பேசுகிறது. ஸோ சொல்கிறேன். அந்த பேசிக்காக அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கா என்னன்னு தெரில. பட் இது தெரிஞ்சதுக்கு அப்புறமா கூட அதை பற்றி போய் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் அண்ணா யூனிவர்சிட்டின்னு டைட்டில் போட்டிங்கனாலே உங்களுக்கு அடுத்த சஜஷன் அதான் காட்டும். அதில் ஒன்று நடந்திருக்கு. ஒரு கப்புள்ஸ் இன் கிறிஸ்மஸ் நைட் அப்போது ரெண்டு பேரும் ஒரு லோன்லினஸ்ஸை ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒன்றாவுக்கு ஜஸ்ட்டு தே டன் த ரொமான்ஸ். ரெண்டு பேரும் ரொமான்டிக்காக இருந்திருக்காங்க. ஜஸ்ட்டு கிஸ் தான் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி அங்கே இருந்த ஒரு ஆள் அதை புதர்லேருந்து ஒருத்தர் வீடியோ எடுத்துருந்துருக்காரு. வீடியோவோ ஃபோட்டோவோ சம்திங் எனக்கு தெரியல. அதை எடுத்துகிட்டு அவங்கக்கிட்ட காமிச்சு அந்த பொண்ணை செக்ஷுவலி அசால்ட் பண்ணிவிட்டு அந்த பையனை அந்த பையனை அனுப்பிட்டு தான் அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட இந்த மாதிரி ஒரு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்து, ஒன்று என் கூட படு, இல்லை நான் ஒருத்தன் சொல்லுவேன் அவங்க கூட படு, அப்படி இல்லைனா அவங்க அம்மா அப்பா கிட்ட காமிச்சிடலாம், இல்லை உங்கள் டீன் கிட்ட காமிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்கள் அம்மா அப்பா காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர். அந்த பெரிய மனுஷன் அந்த மாதிரி ஒரு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காரு. அந்த பொண்ணு நர்வஸாக இருந்திருக்கு அந்த இடத்துல. நீங்களே அந்த இடத்துல யோசிச்சு பாருங்கள், ஒரு ஃப்யூச்சர் என்ன ஆகும், இல்லை நம்மளை இந்த இடத்துல என்ன பண்ண போகிறாங்க, நம்மளை அடிச்சிருவாங்களா, நம்மளை ஏதாவது பண்ணிடுவாங்களான்ற ஒரு பயத்தில் அந்த பொண்ணு இருந்திருக்கும் பொழுது ஷி ஃபோர்ஸ்டு ஹர் டு டூ சம்திங். அது அந்த பொண்ணை அவன் செக்ஷுவலாக அசால்ட் பண்ணிட்டான். அதுக்கப்புறமா அதையும் வீடியோ எடுத்து வச்சுட்டு நான் எப்போல்லாம் கூப்பிட்றனோ அப்போலாம் நீ வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி கேவலமாக இல்லை அதை அவன் பண்ணுறதுக்கு? இது எதுக்கு நான் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன்னா நான் வரேன் பின்னாடி. இது எதுக்கு நான் இப்போ வீடியோவை பண்ணிகிட்டு இருக்கேன்றதுக்கு நான் திரும்ப பின்னாடி வரேன். அதை கேவலமே இல்லாமல் அதையும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு எஸ்கேப் ஆகி போயிருந்திருக்காரு. அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிட்டோ இல்லை அடனோ ஹாஸ்டல் போயிட்டானு சொல்லிட்டு, பட் லேட்டராக ஒரு முடிவு எடுத்துகிட்டு என் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு தென் அந்த பொண்ணு முடிவு பண்ணியிருக்கு, இதுக்கு மேலே வர எந்த கான்சிக்வன்சஸும் நான் அதை ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஐ எம் வெரி வெரி ப்ரௌட் ஆஃப் ஹர். அண்ட் இந்த மாதிரி முடிவுகள் தான் எல்லோரும் எடுக்கணும். ஏன்னா ஒன்று நடந்துருச்சு, என் மானம் போய்டும், எல்லாம் என்ன பண்ண முடியுன்றதை விட்டுறாமல் இந்த மாதிரி ஒரு பொண்ணு தனக்கு நடந்ததை வெளியே சொல்லும் போது ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட்டாக நான் பார்க்குறேன். பட் இந்த விஷயத்தில் இந்த ஸ்டார்ட்டை பார்க்கணுமான்றது எனக்கு ஒரு கேவலம். எனக்கு மட்டும் இல்லாமல் இந்த சொசைட்டிக்கு, ஆண்கள் நிரம்பிய இந்த சொசைட்டிக்கு ஒரு கேவலம். ஏன்டா அப்படின்னா நம்மளும் தாண்டா இங்கே இருக்கோம். அவளை சேஃபாக ஃபீல் பண்ண வைக்கிற நம்மளே அவள் தனியாக எங்கேயாவது வெளியே வந்தா அப்படின்னா நம்மளை என்ன பண்ணிடுவாங்க இங்கே இருக்க பசங்கன்னு ஃபீல் பண்ண வைக்கிறதும் நம்ம தான். ஸோ அந்த பொறுப்பு நம்ம எல்லாருக்கும் சேர்த்து தான் இருக்குது. இந்த இடத்துல நான் முக்கியமாக இந்த வீடியோ போடுறதுக்கான முக்கிய காரணம் என்னென்னா, சில கமெண்ட்ஸ் நான் படித்தேன். பட் நான் அதை ஸ்க்ரீன்ஷாட் எதுவும் சம்திங் எடுக்கல. ஏன்னா எனக்கு படிக்கும்போது ரொம்ப கன்றாவே இருந்ததுனால நான் எடுக்கல. காலேஜ்குள்ளே உனக்கு என்ன ரொமான்ஸ் வேண்டி கிடக்குன்னு சொல்லிட்டு கப்புள்ஸ்க்கெல்லாம் இதுதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிகாஸ் ஆஃப் தேர் ரொமான்ஸ் இன் த பப்ளிக் பிளேஸ். அது பப்ளிக் பிளேஸ்ன்னு கூட கன்சிடர் பண்ண முடியாது. ஒரு காலேஜ் கேம்பஸ், தட்ஸ் ஆல். அது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா தான். வெளியிருந்து அவனை உள்ளே வரக்கூடாது. வாட்ச்மேன் என்ன ஊங்கிட்டு இருந்தாரு எனக்கு தெரியல. அந்த ஏரியாக்குள்ளே அவர் வந்திருக்காரு. அது ஒரு காலேஜ் கேம்பஸ், அது ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. அவங்க அதுக்குள்ளே சம்திங் அவங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்கன்னா அதை ஒரு பார்த்துட்டு அவங்க தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா இவருக்கு அது உறுத்துது. மீன்ஸ் பப்ளிக்காக கூட சொல்கிறேன், பப்ளிக்காக கூட யாரோ ஒருத்தர் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா உனக்கு உறுத்துதுன்னா நீ என்ன பண்ணணும், சூத்த மூடிட்டு போலீஸுக்கு கால் பண்ணியோ இல்லை அவங்ககிட்ட போய்ட்டோ நீ பண்ணுறது பப்ளிக் நியூசன்ஸ், நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன், நான் இந்த மாதிரி காட்டி உன் மேலே கேஸ் கொடுக்க போகிறேன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு நான் ஃபோட்டோ எடுத்துட்டேன், உன்னை நான் போட்டு அசிங்கப்படுத்த போகிறேன், நீ என் கூட செக்ஸ் வச்சுக்க அப்படின்னு சொன்னால் எப்படி? இது புரியல. இல்லை சில பேர் இப்போ நடந்ததுக்கு நான் இதுக்காக நான் ரியாக்ட் பண்ணணும்னு சொல்லி சில பேர் கேட்குறான். மீன்ஸ் அதை பற்றி பெருசாக கண்டுக்க மாட்டேங்கிறானுங்க. அதுக்கும் நான் பின்னாடி வரேன். ஓகே, இந்த ஒரு கொஞ்சம் லாங் வீடியோ தான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். சாரி, கொஞ்சமாக வரேன். அந்த பொண்ணுக்கிட்ட அந்த வீடியோ காமிச்சு நான் கூப்பிட்றப்பெல்லாம் வரணும், பிகாஸ் நான் உன்னோட வீடியோ வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவனுக்கு என்ன உரிமை மயிறு இருக்குதுன்னு எனக்கு தெரியலை. அந்தளவுக்கு அவனுக்கு தைரிய மயிறு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அதில் பாலிடிக்ஸ் பேசுகிறாங்க. பட் ஐ டோன்ட் நோ, எனக்கு அதை பற்றி பாலிடிக்ஸ்குள்ளே நான் போக விரும்பலை. பட் வாட் எவர் இட் இஸ், யாரெல்லாம் அவனுக்கு அதுக்காக துணை போயிருக்காங்களோ அவங்க எல்லாருமே தப்பு பண்ணவங்க தான். ஒரு சொசைட்டியாக நானும் அதில் கலந்துருக்கேன்றதுனால தான் நான் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. எனக்கு பர்சனலாக நடந்தது ஒன்று சொல்கிறேன். ஒரு பொண்ணு நான் கண் கூட பார்த்தது, என் காலேஜில் நடந்தது. அவங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க கப்புள்ஸ் தான். ஸோ அந்த பொண்ணு கிளாஸில் இருக்காங்க. அந்த பாய் ஃப்ரெண்ட் வராரு, ஒரு 4 பேர் பசங்களோட வராரு, ஒரு மாதிரி கெத்தாக வராரு. அவங்க 2 பேருக்கு ஏதோ ப்ராப்ளம் வரான். நம்ம இந்த படத்தில் டார்க் நைட் படத்தில் பேட்மேன் அடிப்பார்ல ஜோக்கரை, பின்னாடி ஒரே அடி, அந்த மாதிரி ஒரு அடி அடிச்சுட்டு அவர் பாட்டில் கிளம்பி போயிட்டே இருக்கார். புளுத்தி அடித்தது போயிட்டே இருக்கான்.
ஐ டோன்ட் நோ ஒய், எதுக்காக இது நடந்ததுன்னு எனக்கு தெரில. அந்த பொண்ணு உட்காந்து அழுதுட்டுருக்கு, நான் அங்கே இருக்கேன். அப்போ ஒரு பொண்ணு வந்துட்டு ப்ளீஸ் நான் யார்ட்டையும் சொல்லிடாதீங்கன்னு என்கிட்ட கேட்குறாங்க. ஒய் த ஃபக் ஷுட் ஐ கீப் காம்? எனக்கு தெரில என்னென்னு. ஏன் ஒரு ஃப்ரெண்டாக அந்த பொண்ணு அங்கே போயிட்டு கேட்டிருந்துருக்கணும். நானும் அந்த இடத்துல கேட்டிருக்கணும், என்ன மைத்துக்கிறா போய் அந்த பொண்ணு அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துல கேட்டிருக்கணும். கில்லி விஜய் ஆக போறியா ப்ரோ? என்ன மயிருக்கு என்ன கேட்டால் என்னடா ஆக போகிறீங்க? பட் இப்போ வரைக்கும் படத்தில் எத்தனை பேர் தான் கில்லி விஜய் ஆக போகிறான்னு சொல்லிட்டு எத்தனை பேர் மீன் போட்டுட்டு இருந்தாலும், பட் இப்போ வரைக்கும் பொண்ணுங்க வந்து இந்த சொசைட்டியில் அன்சேஃபாக தான் ஃபீல் பண்ணுறாங்க, அன்சேஃபாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்ற ஒரு விஷயம் ஒரு முக்கியமானது. ப்ரோ எத்தனை நாள் தான் ப்ரோ வந்து மென்னுக்கு சப்போர்ட்டிவாகவே வந்துகிட்டு இருக்கு ப்ரோ? இப்போ கூட தான் ஒரு ஆள் தற்கொலை பண்ணிட்டாருன்னா உண்மையாகவே அதுவும் பேசப்பட வேண்டிய விஷயம் தான். இப்போ இதெல்லாம் நடக்கிறதுக்கு எல்லாம் யார் காரணம்னா திஸ் சொசைட்டி. ஓகேவா? நானும் அதில் ஒரு பார்ட். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீயும் ஒரு பார்ட், நானும் ஒரு பார்ட். ஒரு பொண்ணு இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா நீங்களும் ஒரு பார்ட் தான் இந்த சொசைட்டியில். ஸோ டு தி பீப்புள் ஹூ இஸ் த மீம் கிரியேட்டர்ஸ், இந்த விஷயம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக இருந்தது, கேவலமாக. ஏன்னா ஒரு பொண்ணு ஒரு ஆக்ட்ரஸோட ஸ்கேண்டல், ஐ மீன் அந்த அவங்க ப்ரைவேட்டாக அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட அவங்க ஹஸ்பண்ட் கூட அவங்க ப்ரைவேட்டாக இருந்த வீடியோஸ் வந்து ஸ்கேண்டல்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு இருந்தோம் பேரில். அந்த ஸ்கேண்டலை வித்தின் ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே எல்லாருக்கும் தெரிய வச்சு அதை ஷேர் பண்ணி ப்ரோ லிங்க் வேணுமா டிஎம்வான்னு சொல்லிட்டு கீழே அது பண்ணி ஒரு பிஸ்னஸாக பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கானுங்க இன்ஃப்ளூயன்சர்ஸ்ன்ற பேரில் சில தற்கொலையானுங்க. பட் இப்படி ஒரு பொண்ணுக்கு ஒரு அநீதி நடந்திருக்குன்ற போது இன்ஸ்டாவில் ஐ நெவர் சீன் அ வீடியோ அபவுட் திஸ் அண்ட் நெவர் சீன் அ போஸ்ட் அபவுட் த மீம் ஆர் சம்திங் எல்ஸ் அபவுட் இட். எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரில. எனக்கு தெரிஞ்ச இன்ஃப்ளூயன்சர்ஸ் யாரும் இதை பற்றி ஸ்டோரியோ எதுவுமே போடலை. பட் ஒரு நிறைய மீம் பேஜஸ் மட்டும் ஓவியாவோட ஸ்கேண்டல் வந்தப்போ பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப குஜாலாக இருந்தாங்க. கேவலமாக இல்லையாடா உங்களுக்கு? இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன். இல்லை நீங்கள் நினைக்கலாம் ப்ரோ இதை பற்றி பேசி எனக்கு என்ன ஆக போகுது, என் வீட்டில் வந்து எனக்கு தங்கச்சி கிடையாது, எனக்கு எங்கள் என் அம்மா படிச்சுட்டாங்க, என் வீட்டில் இருக்க லேடிஸ் எல்லாம் வயசானவங்க தான், அவங்களுக்கு என்ன நடக்க போகுது இதுக்கு மேலே என்கவுண்டர்ஸ் அப்படின்னா யூ டோன்ட் நோ அபவுட் திஸ். பிகாஸ் நீ கேள்விப்படாத விஷயங்கள் ஏகப்பட்டது இருக்குது. இதை பற்றி நிறைய பேர் இப்போ வரைக்கும் வயசானவங்களாக இருந்தாலுமே செக்ஷுவல் அபியூசஸை இது பண்ணிட்டு தான் இருக்காங்க. ப்ரோ அப்போனா நான் வெளியே கூட்டு போக மாட்டேன், நீ லூசு திரும்ப இல்லை இதெல்லாம் நான் ஓகே சாரி, நான் உங்களுக்கு அது அபியூஸிவாக இருந்ததுன்னா சாரி அபவுட் இட். பட் நான் சொல்கிறது எல்லாமே நான் சொல்லக்கூடிய ஃப்ரேசஸை எவன் சொல்கிறானோ அவனுக்கு நான் இந்த ஆன்சர்ஸை சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் நான் பார்த்து என்னால் உள்ளே வச்சுக்க முடியல. ஒரு கட்டத்தில் இதெல்லாம் வெளியே சொல்லி தான் ஆகணுன்ற மாதிரி இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். சாரி இஃப் திஸ் வீடியோ ஹர்ட் சம் ஒன். அதுக்கப்புறம் கடைசியாக ஒருத்தர் ஐ மீன் ஒரு விஷயத்துக்கு வரேன். நாட் ஆல் மென் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு டாக் போய்கிட்டு இருக்கு. நாட் ஆல் மென்னு சொல்லி பசங்க சொல்கிறதும், எஸ் ஆல் மென்னு சொல்லி பொண்ணுங்க சொல்கிறதும், இது ஒரு ட்ரெண்டு மயிராகவே ஆயிடுச்சு, ஒரு இதாக டாக்காகவே ஆயிடுச்சு. நாட் ஆல் மென்னா எல்லா பசங்களும் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறது. எல்லா பசங்களும் அப்படி இல்லைன்னா பட் தேர் இஸ் ஆல்வேஸ் அ மென் அப்படின்னு சொல்லியும் பசங்களே சொல்லுவாங்க. எல்லா பசங்களும் அப்படி இல்லை, ஓகே எல்லா பசங்களும் அப்படி இல்லை. சரி அந்த பொண்ணு ஏன் அப்படி ஃபீல் பண்ணுறா? அந்த பொண்ணு ஏன் எஸ் ஆல் மென்னு சொல்கிறா? அவள் என்ன வேணும்னே வந்து பசங்களை நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாளா? கேள்வி கேட்டால் கிடையாது. அவள் இன்டென்ஷனாக அதை சொல்ல, அவளுக்கு பிறந்ததுலேருந்தே அதனாலே அவள் வந்து சொல்லி கொடுத்து இல்லை அவளுக்கு தானாக அது தோணுச்சா? கிடையாது. அவள் வந்து சம்திங் இந்த சொசைட்டி மூலிமா வந்து ஃபெல்ட் ஆயிருக்கா, இந்த மாதிரி எல்லா பசங்களும் இப்படி தான்ற மாதிரி. அது காரணம் நம்ம தான், நம்ம எல்லாரும் சேர்ந்தா நம்ம தானே, நானும் நீயோ கிடையாது, நம்மளை மாதிரி இருக்க ஏதோ ஒரு பையன். ஸோ அவள் அப்படி சொல்கிறான்னா அவள் ஏன் அப்படி சொல்கிறா, இல்லை மனசில் என்ன இருக்குன்றதை கொஞ்சம் கேட்டுக்கவோ அட்லீஸ்ட் ட்ரை பண்ணு. அவள் ஏன் அப்படி சொல்கிறான்னு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. எதுவும் எடுத்த உடனே இல்லைம்மா நீ எப்படி சொல்லலாம், எல்லா பசங்களும் அப்படி கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிட்டு சண்டைக்கு நிற்காத அவகிட்ட. தென் கடைசியாக வந்து பொண்ணுங்களுக்கு தான் இங்கே ஃபேவராக எல்லாமே இருக்குது, பசங்களுக்கு எதுவுமே ஃபேவராக இல்லைன்னு சொல்லிட்டு. பசங்களுக்கு ஃபேவராக இல்லைன்னா நீ அந்த மாதிரி நடந்துக்கல நாதாரி. ஏன்னா ஒரு பையனுக்கு ஒரு ரேப்போ இல்லை சம்திங் எதாவது நடக்குதுன்னா நான் கண் கூட பார்த்துருக்கேன். நான் மொபைல் யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறமா எத்தனையோ கேசஸ் வந்தது. எல்லா கேசஸ்லையும் லூசு கூதி மாதிரி கீழே போயிட்டு நான் அந்த இடத்துல இருந்திருக்கணும், எனக்கு இந்த மாதிரி டீச்சர் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கதறானுங்க. பிகாஸ் இவனுக்கு வந்து அதை வெறும் ஒரு ஃபிசிக்கல் இன்ட்ராக்ஷன், அது ஒரு செக்ஷன் மட்டுமே தான் பார்க்குறானுங்களே ஒழிஞ்சு அது வந்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு தெரில. ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோ, ஒருத்தர் ஒன்று ரேப் பண்ணுறாங்க, மேலாக இருக்கலாம் ஃபீமேலாக இருக்கலாம் யாராக வேணா இருக்கலாம், ஒருத்தர் ஒன்று செக்ஷுவலாக அப்யூஸ் பண்ணுறாங்க, அவங்க வந்து ரேப் அப்படின்னு ஜஸ்ட் நீ செக்ஸ்ன்னு நினைக்கிற அப்படின்னா அது செக்ஸ் கிடையாது. ஓகேவா? இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒருத்தர் ஒன்று ரேப் பண்ணுறாங்க அப்படின்னா நீ மேலாக இருக்கலாம் ஃபீமேலாக இருக்கலாம் நான் சொல்கிறேன். அவன் வந்து உன்னை மென்டலி நீ என்ன நினைக்கிற ஒரு மயிரம் அவனுக்கு இது கிடையாது, அதை பற்றி அவன் யோசிக்க கிடையாது. ஓகேவா? ஒரு மயிரம் அவனுக்கு அதை பற்றி ஃபீலிங் கிடையாது, அதை பற்றி அவன் யோசிக்க மாட்டான். ஜஸ்ட் அதுக்கப்புறம் உன்னோட மென்டல் ஹெல்த்தை பற்றி அவன் யோசிக்க மாட்டான். நீ என்ன யோசிக்கலாம், அந்த இடத்துல வந்து நீ பயப்படலாம், அதை பற்றி எதுவுமே ஒரு இதுவே இருக்காது. நீ அதை என்ஜாய் பண்ண கூட மாட்டேன். ஓகேவா? நீ நினைக்கிற மாதிரி கூட அதில் உன்னால் ஒரு ஸ்டெப் கூட வைக்க முடியாது. ஓகே? நீ எஸ்கேப் ஆகணும்னு நினச்சா கூட உன்னால் அது உனக்கு ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இப்படி நான் சொல்கிறதுலாம் சின்ன ஜஸ்ட் ஒரு இதுதான், ஒரு கம்மி ரொம்ப ஒரு 5% அந்த மாதிரி தான் சொல்கிறேன். பட் இதுவே ரொம்ப எக்ஸாஜரேட்டடாக எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அந்த சிச்சுவேஷனில் இருக்கும்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஒரு ரேப்புக்குள்ளே என்னென்ன இருக்குன்னா ஒரு அடக்குமுறை,
அப்ரெஷன் 2 ஒன்று தானோ? ஓகே. அப்புறம் வந்து நான் தான் உன்னோட சுப்பீரியர்னு சொல்லி ஃபிசிக்கலாக காமிக்கிறது. மென்டலி நான் உன்னை பற்றி கேரே பண்ணிக்க மாட்டேன். ஜஸ்ட் பிகாஸ் எனக்கு வேணுன்றதுனால நான் உன்ட்ட அதை பண்ணுறேன் அப்படின்ற ஒரு விஷயம் தான். இது ஆம்பளைக்கு பண்ணாலும் சரி, ஒரு பொண்ணு பையனுக்கு பண்ணாலும் சரி, பசங்களா நீங்கள் வந்து நான் அந்த இடத்துல இருந்திருக்கணும்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். ஒரு விக்டிமா அந்த இடத்துல அந்த பையனும் ஒரு 17 வயசு பையனா உனக்கு என்ன லெவலில் அந்த மென்டாலிட்டி இருந்திருக்கும், அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கும் உனக்கு எந்த தைரியம் இருந்திருக்கும்ன்றதை யோசிச்சுட்டு அப்புறமா கமெண்ட் பண்ணு. சும்மா ப்ரோ அது ஒரு ட்ரெண்டு ப்ரோ, அது ஒரு ஃபன்னு ப்ரோ, என்னடா ஃபன் பண்ண வேண்டிய கிடக்கும் உங்களுக்கு? அந்த பையன் அங்கே உட்காந்து அவன் மனசு என்ன கதறும் கூட நமக்கு தெரியாது. இவன் போயிட்டு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இது ரொம்ப கேவலமான விஷயம். அதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது டிஸ்கஸ்டிங்காக இருந்தது. இதெல்லாம் இப்படி பண்ணிருக்கானுங்களேன்னு சொல்லிட்டு மீன் பேஜஸே இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே. இதுக்கு முன்னாடி ஒரு காலேஜ் கதை சொன்னால, இதுக்கும் நான் எதுக்காக அதை சொன்னேன்னா, ஜஸ்ட் பிகாஸ் அவரோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அந்த பொண்ணை அடிக்கிற அளவுக்கு அவனுக்கு உரிமை யார் கொடுத்தா? ப்ரோ அந்த பொண்ணு கொடுத்துருக்கும் ப்ரோ, நீ என்ன எப்போ வேணால் சொல்லலாம் அடிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கொடுத்தோம். என்ன அது காலேஜ் தான் படிக்கிறாங்க ஜஸ்ட் அப்படின்னா அதுக்காக அவனுக்கு வந்து தொடர்றதுக்கு உரிமை இருன்றது ஒன்றும் கிடையாது. அவன் சொத்தா எழுதி கொடுத்துருக்காங்களா அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு எமோஷனில் மேபி அவன் திரும்ப வந்து சாரி கேட்டிருந்திருக்கலாம். பட் அத்தனை பேர் முன்னாடி அந்த பொண்ணு எமோஷ்னலாக என்ன ஃபீல் பண்ணியிருக்கும், மென்டலி எவ்வளோ டவுனாக இருந்திருக்கும், அதெல்லாம் சேர்த்து சொல்கிறேன். ஒருத்தர் உனக்கு பண்ணும்போது ஒரு டீச்சர் உன்னை கிளாஸில் எல்லாரும் முன்னாடி திட்டாலே உன்னால் அதை ஏற்றுக்க முடியலன்ற போது ஒரு பொண்ணை எப்படி அடிக்கிறதுக்கு அவனுக்கு மனசு வருது? அதே மாதிரி யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணுக்கிட்ட வீடியோ எடுத்துகிட்டு அவளை நான் கூப்பிட்றப்பலாம் நீ வரணும்னு சொல்லி சொந்தம் கொண்டாடுறதுக்கு இந்த நாய்க்கு எந்த அளவுக்கு அவனுக்கு அந்த உரிமை மயிறு எங்கேருந்து அவனுக்கு வருது? இன்னும் சில கேசஸ் வந்து நான் படித்தேன். என்ன சொல்கிறானுங்கன்னா, அந்த மாதிரி சில ரேபிஸ்ட்ஸ் வந்து ஏன் அந்த பொண்ணை ரேப் பண்ணீங்கன்னு கேட்டால் அந்த பொண்ணோட பிஹேவியர் சரியில்லை, ஸோ நான் வந்து அவளை பனிஷ் பண்ணுறதுக்காக நான் அவளை ரேப் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பனிஷ் பண்ணுறதுக்கு இவர் யார்? என்னடா பனிஷ்னா என்னடா? போய்ட்டு ஒரு இது பண்ணலாம், நீ இப்படி பண்ணுறது சரியில்லைம்மானா சரியில்லை, அந்த பொண்ணு கேட்கலையா சூத்த மூடிட்டு போ, அவளுக்கு என்ன சம்மந்தம்? உன்னை பண்ணுறான்னா நீ பொத்தி போகிறது தான் உன்னோட வேலை. ஒருத்தர் பண்ணுறது உனக்கு பிடிக்கலையா, வாண்ட அஃபண்ட் ஆகுறியா, உனக்கு அஃபண்ட் ஆகுதா சொல்லிப்பாரு, முடியலையா, அவளுக்கு என்ன சம்மந்தம்? பொத்திட்டு கிளம்பி போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். போயிட்டு நான் அவளை வந்து நான் பனிஷ் பண்ணுறேன், நான் ரேப் பண்ணுறேன், என்னடா? ஓகே. ஒரு கப்புள்ஸ் வந்து பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணுறாங்க, அவங்க வந்து ரோட்டில் வந்து கிஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோ, அது எனக்கு டிஸ்டர்பிங்காக இருக்குது அப்படின்னா, யூ ஆர் டூயிங் அ பப்ளிக் நியூஷன்ஸ், எனக்கு அது ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது, இல்லை எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, இதை பண்ணாதீங்க, மீறி இதை பண்ணிங்கன்னா நான் போய்ட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொல்லி சொன்னீங்கன்னா தட்ஸ் பெட்டர், தட்ஸ் ஃபைன். ஓகே. இது முக்கியமாக நான் சொல்லணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யார் சொல்கிறாங்க தெரியுமா? நம்ம மொரட்ட சிங்கிள் அண்ணன்கள்லாம் வருவாங்க, வந்துட்டு இந்த மாதிரி தான் பார்த்தியா கப்புள்ஸ்லாம் இப்படி இருந்தீங்கன்னா இப்படி தான் நடக்கும்னு சொல்லிட்டு. நீ நாளைக்கு கல்யாணம் பண்ணினா உன் ஒய்ஃபுக்கு இதெல்லாம் நடக்குமான்னு யோசி. நீ வாழமுறை கடைசியாகவே இருந்துட போகிறதில்ல கண்ணா. ஓகே. அதே மாதிரி காலமுறை நீ வந்து தனியாகவே ஒரு இதாகவே இருந்துட மாட்டேன். உனக்கு ஒரு பார்ட்னரும் ஒருத்தி கிடப்பா, அவன் மேலே உனக்கு ஃபீலிங்ஸ் வரும். ஸோ அவளுக்கு இப்படிலாம் நடக்கும்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சின்னா இந்த மாதிரிலாம் கமெண்ட் மெயில் பண்ணுறதுக்கும் உனக்கு வாய் வராது, உனக்கு கை வந்து டைப் பண்ணாது. ஓகே. தென் அதுக்கப்புறமா இது சொல்லலாமா வேணாமல் யோசிச்சுட்டே இருந்தேன். பட் ஸ்டில் நான் சொல்கிறேன். ஒரு பொண்ணோட ஸ்கேண்டலை பார்த்து நிறைய பேர் வந்து அதை ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணும்போது இந்த விஷயம் எனக்கு ஜஸ்ட் தோணுச்சு, நான் சொல்கிறேன். நீ ஒரு துணி கடைக்கு போகிறேன்னு வச்சுக்கோ, அந்த துணி கடைக்கு போயிட்டு நீ ஒரு பேண்ட் ஷர்ட் எடுக்கிற, அதை வந்து போட்டு பார்த்து ட்ரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்கிட்டு கடைக்கு வந்து ட்ரையல் ரூம் போயிட்டு அங்கே ஒரு கேமரா இருக்குது உனக்கு தெரியாமல். ஓகே. நீ ஜஸ்ட் ஒரு இமேஜின் மட்டும் பண்ணிக்கோ. அங்கே இருக்க கேமராவில் நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது உன்னோட டாப்லெஸ்ஸாகவும் சரி, நீ வந்து கீழே வெறும் ஜட்டி மட்டும் போட்டிருக்கு, அதுக்கப்புறம் நீ பேண்ட் கழட்டும் போதும் சரி எல்லாமே ரெக்கார்ட் ஆகிடுது. அந்த ரெக்கார்ட் ஆனதை ஒரு கே பார்த்து உன்னை முழுசாக ரசிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன் நம்ம ஏமாறிக்கணும்? உன்னை ரசித்து அவன் மாஸ்டிபேட் பண்ணுறான்னு கூட வச்சுக்க, பிகாஸ் ஆஃப் ஹிஸ் கே. ஏன்னா அவன் ஹோமோசெக்சுவல்ன்றதுனால அவனுக்கு வந்து சேம் பாலினத்தை பார்க்கும்போது அவனுக்கு வந்து அந்த எமோஷன்ஸ் வருதுன்றதுனால அவன் பண்ணும்போது உன்னால் அதை ஏற்றுக்க முடியுமா? திஸ் இஸ் டிஸ்கஸ்டிங். அது டிஸ்கஸ்டிங்கோட பீக்குன்னு நீ சொல்லுவில்லை. இதே ஒரு பொண்ணுக்கு நடக்கும்போது, இப்போ பொண்ணும் ஹோமோசெக்சுவல் அப்புறம் அது லெஸ்பியன்ஸா, உனக்கு ஒரு பையன் பண்ணும்போது எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் ஒரு பொண்ணுக்கு ஒரு பையன் பண்ணும்போது இருக்கும். ஸோ அவளோட எமோஷனை கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்கள். ப்ரோ ஓவராக பண்ணுறா ப்ரோ அப்படின்னா உனக்கு அவள் யார்? எதுக்காக நீ அவன் மேலே வன்மத்தை கக்கிற? எதுக்காக நீ அவன் மேலே வந்து ஒரு ஒரு கோவத்தை நீ எதுக்கு அவன் மேலே காட்டுற? உனக்கு கோவம்னா நீ போய் ஒரு தெரப்பிஸ்ட்டை பாரு. உனக்கு ஒரு பிரச்சனைனா உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசி பழகு. அதை விட்டுட்டு எவ்வளோ ஒருத்தி மேலே போய்ட்டு உன் காண்டெல்லாம் இறக்கி வைக்காத. அவ்வளோதான் சொல்கிறேன். இதெல்லாம் எதுக்கு ப்ரோ என்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் டிஸ்கஸ் பண்ணணும்னு தோணுச்சு. உங்களுக்கு ஏதாவது இது மேலே கருத்துக்கள் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து வீடியோ நல்லா போகணுன்றதுக்காக கமெண்ட்ஸில் எக்ஸோ போட சொல்லலை. ஓகேவா? இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், ஜஸ்ட் பிகாஸ் இந்த விஷயம் எனக்கு மட்டும் தான் இப்போ தோணுதா, இல்லை வேறு எவனுக்காவது வேறு ஏதாவது விஷயம் தோணுதா அப்படின்றத நான் இதே மாதிரி என்ன மாதிரி யோசிக்கிறாங்களா, இல்லை வேறு ஏதாவது பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்க பார்க்குறாங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் கமெண்ட் போட சொல்கிறேன். மோஸ்ட்டாக எஸ் பார்த்து உங்களோட கருத்துக்கள் கருத்துக்கள் மீன்ஸில் உங்களோட வன்மங்கள் இந்த விஷயத்தை பற்றி, இதை வந்து எதிர்க்கிற தாயலிகளை பற்றியும், தென் அதுக்கப்புறம் வந்து அந்த பிகாஸ் ஆஃப் அ உமன் ஐ வில் ரேப், ஐ வில் அபியூஸ் எ உமன் அப்படின்னு சொல்லக்கூடிய
தற்கொலைகளுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்கன்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ கருத்துக்கள் ஒத்து போகுதான்னு பார்க்கலாம். தட்ஸ் ஆல் இந்த வீடியோ. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்கக்கூடாதுன்னு ஆசையோடு இந்த வீடியோவை நான் என் பண்ணுறேன். அது எனக்கு தெரியல, பட் ஆசையாக இருக்குது இந்த மாதிரி இன்னொரு வீடியோ போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு.